பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள். என்னடா இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா? இது எப்படி நடக்குமோ? ஏன் இந்த மாதிரி நமக்கு உபத்திரவங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது? இது எதனால் வருதுன்னே நமக்கு தெரியலையே. நம்ம வாழ்க்கையில் எது இப்படி இது மறையவே மறையாதா? இது போகவே போகாதா? என்னைக்கு இதுக்கு முடிவு வரும் அப்படின்னு கலக்கத்தில் இருக்கீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். வேணா இன்னைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு கடந்து போவீங்கள்ல, அப்போ பாருங்கள், கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துவார். அவர் பேசுவார். நிச்சயமாக நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு வருவீங்க. அவர் பேசுகிற தெய்வம். நம்ம சர்ச்சில் நம்ம ஆண்டவரோட வசனங்கள் வரும்போது நமக்கு நம் செவிகள் திறக்கப்பட்டிருக்கணும். அந்த வசனம் நமக்குன்னு சொல்லி அதை நம் சாத்தான் பொறுக்கி போடாத படிக்க அதை நமக்கு என்று அதை நாம் என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ளணும். இன்றைக்கி நிச்சயமாக இன்றைக்கி உங்கள் சபையில் இந்த காரியத்தை குறித்து உங்களுடைய கஷ்டங்கள்லாம் போயிடும். உங்கள் உபத்திரவங்கள் சீக்கிரமாக மறைஞ்சிரும். உங்கள் உபத்திரவத்துக்கு விடிவு காலம் உண்டு. நீங்கள் வேதனை நீங்கி சுகமாக இருப்பீர்கள். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. வாதை இனி தீங்கை காணாய். நிச்சயமா கர்த்தர் உங்களோடு பேசுவார் அதி சீக்கிரத்தில். அது பாருங்களேன், சீக்கிரம் இல்லையா, அதி சீக்கிரம். நீங்கள் இது எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ உடனே அது நம்மளை விட்டு போயிடும். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவமா. நமக்கு அது பெருசாக தெரியுது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது என்ன லேசான காரியம். ஹல்லேலூயா! அவருக்கு எல்லாமே லேசானது தான். நம்ம தான் அதை பாரமாக நினைக்கிறோம். இல்லை, நம்ம லேசான்னு நினச்சா லேசு தான். சிலர்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறாங்க தெரியுமா? பாரத்தை தலையிலையும் முதுகுலையும் அவங்க அப்படியே சுமந்து சுமந்து பழகிறாங்க. அது அவங்களுக்கு லேசான காரியமாக தான் இருக்குது. அது பழகிறாங்க, லேசானது. நம்ம அதை பாரமாக நினைக்காத படிக்க சீக்கிரமாக இந்த உபத்திரவங்கள் நம்மை விட்டு கடந்து போகும். இது உண்மை. கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். அவர் சொன்னால் அது ஆகும். அவர் கட்டளையிட அது நிற்கும். ஆம் பிரியமானவர்களே, என்ன உபத்திரவமாக இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடைப்பட்டு நிற்குதா? நிறையா கடனில் மாட்டிருக்கீங்களா? கடன்காரங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா? பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்தில் என்னடா நம்ம என்ன பண்ணுவோம், பாதையை நமக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கீங்களா? படித்த பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்காம இருக்கா? வீடு கட்டி பாதையிலே நின்றுருக்கா? என்ன விஷயங்கள் உங்களுக்கு உபத்திரவமாக இருக்குது? இன்று தேவன் உங்களோடு பேசுகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே. நம்ம சோர்ந்து போனால் என்ன ஆகும் தெரியுமா? நம் பலன் குறுகி போயிடும். நாம் பலத்தின் மேல் பலன் அடையணும். நமக்கு யார் பலன்? தேவன் தான் நமது பலன். ஹல்லேலூயா! கர்த்தரை தன் பலனாக கொண்டிருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன். ஆமாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அவரை பாடணும், துதிக்கணும், அவரை கொண்டாடணும். கவலையெல்லாம் நம்ம மறந்துடணும். எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டுறணும். அப்பா நீங்கள் பார்த்துக்கிங்கப்பா, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிங்க. என் வேலை உங்கள் வேலை செய்கிறது, உங்களை நான் மகிமைப்படுத்துறது, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துறது, உங்கள் கூடயே நான் இருக்கிறது. தேவன் கூடயே நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை மறப்பாரா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். வேதத்தை எடுத்து வாசிங்க. நம்ம மற்ற கவலைப்பட மனுஷங்களை தேடி ஓடாதீங்க. இவன் நமக்கு கொடுத்துருவானா? நான்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு இந்த கவர்மெண்ட் போஸ்ட்டுக்காக அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சேன். அவங்க எனக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லி காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, அந்த ஆள் எந்திரிச்சிருக்கவே மாட்டார், கரஸ்பாண்டன்ட்டு. ஆனால் வாசலில் போய் வெளியே நிற்பேன். கூர்க்கால விட மாட்டாங்க, உள்ளே காற்று கிடப்பேன். அதுக்கப்புறம் 7, 7:30, 8 ஐயோ வீட்டுக்கு போகணுமே, பிள்ளைங்கள்லாம் முழிச்சிருவாங்களே, பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபன் பண்ணணுமே, திக்கு 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 திக்குன்னு நிற்பேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட பேச முடியாது, தலையாட்டிட்டு போவார், அவ்வளோதான். கிடைக்கல பிரியமானவர்களே. மனுஷனை நம்புவது விருதா. என் தேவனை நான் சார்ந்து கொண்ட போது என் தேவன் எனக்கு கொடுத்தார். அவர் மூலமாக தான் எனக்கு கிடைச்சது.
நிச்சயமாகவே சில காரியங்களுக்கு தாமதமாக இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்ததாக வச்சிருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. அவர் பெஸ்ட்டாக தருவார். ஆமாம். அப்போ எனக்கு கிடச்சிருந்தா கூட ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் எனக்கு அது கிடச்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் பெரியவர் பிரியமானவர்களே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதீங்க. என்ன உபத்திரவமாக இருந்தாலும் தேவனோட பாதத்தில் வைங்க. ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஒரு உபவாசம் ஜெபம் ஒன்று போடுங்க. உபவாசம் ஜெபம்ன்றது நீங்கள் காலையில் சாப்பிடாமல் இருந்துட்டு உங்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதில்ல. ஒரு நாள் ஒரு காரியத்துக்காய் தேவ சமூகத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்ல ஆண்டவர் 1 மணி நேரம் பாடி துதிங்க. 1 மணி நேரம் பைபிள் படிங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காயின்னு ஜெபம் பண்ணாதபடி ஒருவர் ஜெபம் பண்ணுங்கன்ற வார்த்தையின்படி யோபு எப்படி தன் சிநேகிதனுக்காய் அவன் ஜெபம் அவன் வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் யோபுவை விடுவித்தாரோ, அதே போல் நம் நண்பர்களுக்காய், உறவினர்களுக்காய், மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த சீக்கிரமாக இந்த காரியங்கள் நீங்கும்படி அவர் நமக்கு உதவி செய்வார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான காரியம். நீங்கள் வேணால் சாட்சி சொல்ல போகிறீங்க. எல்லாருமே இந்த உங்கள் வாழ்க்கையில் என்ன உபத்திரவமாக இப்போதைக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கோ அது சீக்கிரமாகவே நீங்க போகிறது. நீங்கள் சாட்சியாய் உங்களை கர்த்தர் நிறுத்துவார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். காட் பிளஸ் யூ.